ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பக்தி யோகம்ன்ற 12வது அத்தியாயம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் பகவான் சில ஸ்லோகங்களாக பக்தி யோகத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி ஒரு பக்தனை எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தி யோகத்துக்கு என்ன தேவை, அப்படி அது ஒன்று தேவையாக இருக்கிறது, அது நம்மளால் செய்ய முடியலன்னா அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகமாக சொல்லிட்டு வராரு. இப்போது 12வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா இதை விட இது சிறந்தது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பக்தி யோகத்தை செய்கிறதுக்கு படிக்கட்டுகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது 4வது படிக்கட்டு அதுதான் ரொம்ப சிறந்தது. அந்த 4வது படிக்கட்டு தான் பக்தி யோகம்னா அதுதான் மிகச்சிறந்தது. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு 3வது படிக்கட்டு தேவை இல்லையா? அப்போ அதை விட சிறந்தது அதுன்னு சொல்லலாமா? அதாவது 4வது படிக்கட்டு இன்னும் போகக்கூட முடியாத போது 3வது படிக்கட்டில் நம்ம நல்லா சிறந்து இருக்கும்போது அப்போ 3வது படிக்கட்டு சிறப்பாகுது. அதே போல் 3வது படி சரியாக வராத போது 2வது படி நல்லா இருக்கும்போது அதுவே மேலானதாக தோணுது. அதுபோல் பகவான் ஒவ்வொன்றா எடுத்து சொல்கிறாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மஃல தியாகः தியாகாத் சாந்திரனந்தரம். அபியாசாத் ஞானம் ஸ்ரேயஹி. அபியாசத்தை விட ஞானமே சிறந்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல அபியாசம்ன்றது பகவானுடைய பல நற்குணங்களை சிந்தித்தல். அந்த சிந்தித்தலை விட அந்த அபியாசத்தை விட ஞானமே சிறந்தது அப்படின்னு. இந்த இடத்துல ஞானம்ன்றது என்ன அப்படின்னா, ஞானத்தால் பெறக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவுடைய உண்மையான நிலையை அறியக்கூடிய அந்த நிலை தான். அதாவது ஞானத்தினால தானே நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. அதனால் ஞானத்தால் பெறக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இது எதனால அப்படின்னா, அது சரியாக வரலன்னா அப்போ அதை விட இந்த படிக்கட்டு சிறந்ததுன்னு சொல்கிறாரு. அடுத்து ஞானாத் தியானம் விசேஷியதே. ஞானத்தை விட அப்படி அந்த ஞானத்தால் பெறக்கூடிய ஆத்ம சாட்சா்காரத்தை விட அந்த ஆத்மாவை பற்றிய இடைவிடாத தியானம் அல்லது சிந்தனைன்றது மிகச் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தியானாத் கர்மஃல தியாக. அந்த தியானம் கூட செய்ய முடியல, அதாவது ஆத்மாவை இடைவிடாமல் சிந்திக்க முடியல அப்படின்னா, பகவான் இதுக்கு முன்னாடியே சொன்னார் இல்லையா, 3 விதமான தியாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம்னு இந்த 3 விதமான தியாகங்கள் கொண்ட கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த தியானம் இடைவிடாத இந்த ஆத்மாவை பற்றின அந்த தியானம்ல சிந்தனை செய்ய முடியலன்னா இந்த பல தியாகம், அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு கர்மத்தை செய்கிறோமோ அந்த பலத்தையே தியாகம் பண்ணக்கூடிய அந்த கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தியாகாத் சாந்திஹி அனந்தரம். இந்த இடத்துல இந்த தியாகத்தை விட சாந்தி தான் மேலானதுன்னு சொல்லலை. இந்த கர்ம பலத்தை தியாகம் பண்ணுறதுனால சாந்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி, அதனால எப்படி சாந்தியில் நிம்மதி ஏற்படும் அப்படின்னா பார்க்கலாமே, படிக்கட்டு வழியாகவே போய் பார்க்கலாம். இந்த கர்ம பலத்தை விட்டுட்டு நம்ம கர்மயோகத்தை செஞ்சுட்டு வர்றதுனால ரஜோகுணம் தமோகுணம் நமக்கு துன்பம் கொடுக்குது இல்லையா? அது துன்பம் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எதுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அந்த பயனையே நம்ம விட்டுத்தர தயாராக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு தியாகத்தை மேற்கொண்டு தான் அந்த கர்மயோகத்தை செய்கிறோன்றனால ரஜோகுணமோ தமோகுணமோ எப்போதும் போல் நம்மளை துன்பப்படுத்த முடியாது, அது தொலைஞ்சே போயிடும். எப்போ ரஜோகுணம் தமோகுணம் தொலைந்து போகுதோ அப்போ ராகத்வேஷங்கள், அதாவது விருப்பு வெறுப்புகளும் தொலைஞ்சு போயிடும். எப்போ விருப்பு வெறுப்புலையும் அப்போ நிம்மதி தானே? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு இதில் விருப்பம் இருக்குது ஆனால் கிடைக்கல, இல்லை ஏதோ வெறுப்பான ஒரு விஷயம், பிடிக்காத விஷயம், ஆனால் நமக்கு அது செய்கிறது, இதனால தானே நமக்கு மன நிம்மதியே இல்லாமல் போகுது. அப்போ விருப்பு வெறுப்புகள் எப்போ தொலைஞ்சு போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சாந்தி ஏற்படும், அதாவது மன நிம்மதி ஏற்படும் அப்படின்னு. எப்போ மன நிம்மதி இருக்கோ, எந்த விதமான இடைஞ்சல்கள் எதுவுமே வரல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லையோ அப்போ தியானம் நிம்மதியாக செய்ய முடியும். தியானம் நிம்மதியாக செய்ய அது மூலமாக நமக்கு இந்த ஞானம் பிறந்து அந்த ஞானம் மூலமாக ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். எப்போ ஆத்ம சாட்சா்காரமே கிடைக்குதோ அப்போது இந்த ஆத்மாவுக்குள்ளே இதை விட பெரிய ஒரு ஆத்மா, அதாவது இதை தாண்டின ஒரு பரமாத்மா இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பரமாத்மாவான பகவானை உணர்ந்து அவருடைய குணங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ இதுவே நம்மளை பக்தி யோகத்தில் கொண்டு போய் விட்டு சேர்ந்துடும். அப்போது எப்படி பகவான் பாருங்கள், ஒரு குழந்தைக்கு சமாதானம் சொல்கிறது போல், இது இல்லைன்னா பரவாயில்ல அடுத்து இதை செய்யலாம், அது இல்லைன்னா பரவாயில்ல இதை செய்யலான்னு
படிக்கட்டு சொல்லி கொடுத்து, அந்த படிக்கட்டு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த படிக்கட்டில் நீ பண்ணிக்கிட்டே வந்தேன்னா அது எப்படியும் உன்னை பக்தி யோகத்துக்கு தான் கொண்டு போய் விடும், அதனால் கவலைப்படாதன்னு ஒரு குழந்தைக்கு சொல்கிறா போல் எடுத்து சொல்கிறாரு. அதனால் அடுத்தடுத்து பகவான் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.